வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். ரோஜா கூட்டம் என்ற படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமானவர் நடிகர் ஸ்ரீகாந்த். அவர் மனசெல்லாம், ஏப்ரல் மாதத்தில், பார்த்திபன் கனவு மற்றும் நண்பன் உட்பட 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்போது சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத் என்பவர் தயாரிக்கும் தீங்கிரை என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்த மேற்கண்ட பட தயாரிப்பாளர் பிரசாத் சென்னை போலீசாரிடம் சிக்கினார். அவரிடம் நடத்திய விசாரணையில் கோகைன் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்திய நடிகர் ஸ்ரீகாந்தும் சிக்கினார். போலீசார் ஸ்ரீகாந்தின் வீடு, கார் ஆகியவற்றில் சோதனையிட்டு 11 கிராம் கோகைன் போதைப் பொருளை கைப்பற்றினர். அதன் பிறகு அவரிடம் நடத்திய விசாரணையில் ஜிபே மூலம் 5 லட்சம் ரூபாய்க்கு 40 முறை கோகைன் வாங்கியதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. அதையடுத்து போலீசார் நேற்று அவரை கைது செய்தனர். மேலும் நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ளும் நைட் பார்ட்டிகளில் கோகைன், மெத்தாபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டனவா என்று தனிப்படை போலீசார் விசாரிக்கின்றனர். அதனால் சினிமா வட்டாரத்தில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கு பிறகு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும், வேற எந்த நடிகர் நடிகையர் போலீசாரிடம் சிக்குவார்கள் என ஊடகம் மற்றும் சோசியல் மீடியாக்களில் தலைப்புச் செய்திகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் அட்ஜஸ்ட்மெண்ட் எனப்படும் பாலியல் தொல்லை, போதைப் பொருட்களின் பயன்பாடு என இரண்டுமே தமிழ்ப்பட உலகின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் பாதிப்பதாக சினிமா ஆர்வலர்கள் ஆதங்கப்படுகின்றனர்.